விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அதுக்கும் விநாயகருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள்லாம் பார்க்கலாம். முதல்ல அவருக்கு பிடிக்கொழுக்கட்டை அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அரிசி மாவு, வெல்லம், முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், இதெல்லாம் தான் தேவை. விநாயகருக்கு பிடிக்கொழுக்கட்டை நம்ம ஏன் பண்ணுறோன்னா, நமக்கு பிடிச்ச காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு அதை பிடிச்சு வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நாட்களில். ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக முதல்ல பிடிக்கொழுக்கட்டை பண்ணலாம். இது பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். பதப்படுத்தின பச்சரிசி மாவு கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, எங்களுக்கு பதப்படுத்தின பச்சரிசி மாவு கிடைக்கல அப்படி சொன்னால் நார்மல் பச்சரிசி மாவுலேயே கூட நீங்கள் பண்ணலாம். கடையிலேருந்து வாங்குகிற பச்சரிசி மாவுலேயும் நீங்கள் பண்ணலாம். இன்னைக்கு ஜஸ்ட் 1 கப் மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துக்கிறேன். இது 1 கப் எடுத்துட்டுருக்கோம் பச்சரிசி மாவு. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் அப்படியே பச்சை மாவாக போட்டோன்னா இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு பண்ணினோன்னா நல்லா விண்ணுன்னு வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு டேஸ்ட்டு, மனம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நைவேத்தியம் சொல்லி அவருடைய பார்வைக்கு படைச்சிட்டு நம்ம தான் எடுத்துக்கிறோம். நைவேத்தியம் அப்படின்னு சொன்னால் அவன் படைத்த நல்லவைகள் அவனுக்கே நம்ம அதை அர்ப்பணமாக காமிச்சிட்டு அவருடைய கண் திருஷ்டிப்பட்ட பிரசாதமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா அதாவது நம்ம போட்டிருக்கிற பச்சரிசி மாவுங்கிறது வெள்ளையாக இருக்கும். அது கோதுமை மாவு கலருக்கு வர அளவுக்கு வறுத்துருங்க. இது எப்படியும் 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். இந்த 1 கப்பு அப்படிங்கிறது நமக்கு அதாவது ஜென்ரலாக விநாயகருக்கு ஒரு 16 கொழுக்கட்டையாவது நம்ம நைவேத்தியத்துக்கு சமர்ப்பிக்கணும். அந்த 16 கொழுக்கட்டை இந்த 1 கப் மாவில் வரும். ஆனால் நீங்கள் இது மாதிரி தான் கப் வாங்கணுமான்னு உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அதுதான் அளவு. அந்த அளவுக்கு அதே அளவு வெல்லம், அதே அளவு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம போடுறச்சு நல்ல வெள்ளையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு மாவு. உங்களுக்கு இது அடியில் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் நாள் விட்டோன்னா ப்ரௌன் ஆகும். இந்த மாதிரி புகையும் வரும். இப்படி ப்ரௌனாக ஆகுது மாவு பார்த்தீங்கன்னா, தெரியுமா? அதான் இந்த ஸ்டேஜ் போகிறோம். அடுப்பு அணைச்சிடுறேன். மாவு நல்லா ஒரு பொரிஞ்ச வாசனை வரும். உங்களுக்கு பச்சரிசி மாவு நல்ல செவக்க வறுத்தோன்னா ஒரு வாசனை வரும் இல்லையா? அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்கும். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பு தான் அளவு. 1 கப் தண்ணி விடுறேன். அதே மாதிரி இந்த கப்பாலே 1 கப் நம்ம அளந்து வச்சுருக்கோம். இதை நம்ம இதில் போட்டுடலாம். வெல்லம் நல்லா துருகின வெல்லம். இது பாகு பதம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அப்படி கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். உப்பு எதானு இருக்குன்னா வடிகட்டிடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. இருந்தாலும் எதுவும் குப்பை இல்லாமல் நம்ம வடிகட்டினுடலாம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய். உங்கள் சௌகரியம் இது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாவை போட்டு கலரலாம். 1:1 நான் தண்ணி சொல்லியிருக்கேன். சில அரிசி கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி இழுக்கும். பார்த்து நீங்கள் அப்படி தேவைப்பட்டால் வெந்நீர் பக்கத்தில் வச்சுருந்து தெளித்து அதை இழுத்து பிசைஞ்சேல்னா அழகாக வந்துடும். அது பார்த்தீங்கன்னா வெள்ளை தண்ணி நல்லா தலைக்கிறது. இதில் இந்த அரிசி மாவை நம்ம சேர்த்துடலாம்.
நல்ல ஜோராக உருண்டு வந்துட்டு பாருங்க. கரெக்டான அளவில் இருந்தால் கரெக்டாக வந்துடும் இது. நல்லா திரட்டி வச்சாச்சு. இதை நம்ம வந்து பிடிச்சி வெயிட்டில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டில் வைக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு பொடியை கட் பண்ணி இதில் போடுவோம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா செவந்தெடுத்து அடுப்பை அணைச்சிட்டு இதில் கலந்துடலாம். ரொம்ப சுட சுட பிடிக்க வராது, கொஞ்ச நாழி ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு வெயிட்டில் வைக்கலாம். இது வந்து ஒன்று கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க, இல்லை நெய்யில் இது பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி உங்கள் மனசில் என்ன காரியம் சித்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ சித்தி விநாயகர்கிட்ட வேண்டிண்டு இப்படி பிடிச்சி வைங்க. அதில் ஸோ உங்களோட இட்லி பாத்திரமோ இல்லை ஸ்டீமரோ எதில் நீங்கள் வைக்கிறீங்களோ உங்கள் சௌகரியம். அதில் வச்சுட்டு நான் அதாவது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 7 நிமிஷம் இதை வேக விட்டு எடுக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் முன்னாடியே இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் தண்ணி நல்லா திளைச்சதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை தனியாக வெயிட்டில் வைங்கோ. தண்ணி திளைச்சதுக்கு அப்புறமா 7 நிமிஷம் இது வேகணும். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா விண்ணுன்னு இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஒரு 7 நிமிஷமாக இது நல்லா வெயிட்டில் இருந்திருக்கு. மேலெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மேலெல்லாம் நல்லா வேத்து விட்டா மாதிரி இருக்கும். இதுதான் அது நல்லா வெந்திருக்குன்றதுக்கு அடையாளம். ஸோ நம்மளோட பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி நைவேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு.